இந்த ஆடு எங்கதான் போயிருக்கோம் தெரியல. எங்க போயிருக்கோம்? பெண்ணே, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா? அம்மா, நீங்களா? உனக்கு என்னை தெரியுமா? தெரியும் தெரியும். உங்களுக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், தெரியாத 3 எழுத்து பயம் என்பதும் எனக்கு தெரியும். நன்றாக பேசுகிறாய் மகளே. தற்போது நாட்டின் நிலைமை எப்படி உள்ளது? மக்கள் எல்லோரும் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? நாட்டில் பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்து ஆடுகிறது. உங்கள் கொடை வண்ணமாக வீரத்தையும் செல்வ பலத்தையும் போற்றி பாடிய புலவர்கள் தற்பொழுது அரைவயிற்று கஞ்சிருக்கும் வழியின்றி தவிக்கின்றனர். எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டுகிறேன். இந்த பகுதியில் ஆங்கிலேயர்கள் என்னை தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கும் வரலாம், உன்னிடமும் விசாரிக்கலாம். எச்சரிக்கையாக இரு. என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன் அம்மா. மீண்டும் நாம் சுதந்திர தேசத்தில் சந்திப்போம். Surely, Veronacha must gone this way. We can ask the sculptor woman. Ija Pakam, Verunacia, Vanjara, Nipataya. எங்க ராணியை பார்த்தேன். ஏழு பக்கம் சென்றார்கள். அதை சொல்ல மாட்டேன். சொல்லவில்லை என்றால் உன் கைகள் துண்டிக்கப்படும். என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். அப்படி என்றால் பேச வேண்டியது உன் கைகளை அல்ல, உன் தலையை. இப்பொழுது வேலு நாச்சியார் பாளையக்காரர் ஒருவரை சந்திக்க செல்கிறார். వందనాలు గోపాల్ వారు. మగారాణి వాళ్ళు ఏం చెబుతారు? వీరత్వానికే పేరు పోయిన వాళ్ళు రాణివేం చేతున్నారు. మీద వచ్చిన ఇక్కడ రాజమగాలు గర్వపడుతుంది. మీరు ఎందుకంత చిరపడి ఇక్కడ వరకు రావాలి? మెడిసి పంపిస్తానని వస్తాను కదా. సెలవేయండి రాణికాలు. నాన్ ఏం చేయవాలి? శివగంగైలో పరిస్థితులు చేజారిపోతున్నాయి. నేను సైనిక కొడుకు అలుకులలో పాడుపడిన రాజమహాల్లో శిక్షణ ఇస్తున్నారు. கவலை வேண்டாம், நான் உங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்வேன். நீங்களும் உங்கள் படை வீரர்களும் விருப்பாச்சி கோட்டையில் தங்கி பயிற்சி செய்யலாம். குயிலி, நீதான் ஆங்கிலேயர்களுக்கு நெருப்பா இருப்பாய். ஆங்கிலேயருடைய ஆயுத கிடங்கை அழுக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். உத்தரவு தாயே. தாங்கள் ஆணையிட்டு அணையும் விழுங்குவோம். நீங்கள் கண்ண சேர்த்தால் கடலையும் காற்றை போல் கடப்போம். அரசியாரே, நான் நமது பெண்கள் படையினருடன் மாறுவேடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எரிவது தெரிந்ததும் நம் படைகள் உள்ளே நுழையட்டும். படைகள் எல்லாம் தயார் நிலையில் உள்ளதா? நம் வீரர்கள் போருக்கு எப்போதோ தயாராகிவிட்டனர். ஆனால் ஆங்கிலேயர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றால் நவீன ஆயுதங்கள் தேவைப்படுகின்றன. ஹைதர் அலிக்கு 3 முறை கடிதம் அனுப்பியும் பதிலேதும் இல்லை. இப்பொழுது ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருப்பதாக செய்தி வந்துள்ளது. அதனால் நானே நேரில் செல்லலாம் என திட்டமிட்டுள்ளேன். நல்ல திட்டம், உடனே புறப்படு. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. நாங்கள் வேல்நாச்சியாரிடமிருந்து வருகிறோம். உங்கள் அரசரை காண வேண்டும். आपको देखना वेलनाचियार को। सलाम अलैकुम नवाब. உதவி கேட்டு 3 முறை ஓடி அனுப்பியும் தங்களிடம் இருந்து ஏதும் பதில் வரவில்லையே. இது போன்ற முக்கியமான ராணுவ ஒப்பந்தம் குறித்து உங்களிடம் பேச முடியாது. உங்கள் ராணியரிடமே பேச வேண்டும். உடனே அழைத்து வருகிறேன். अस्सलाम अलैकुम नवाब. उसका जरूरत नहीं है, मैं आज ही हूँ. அதற்கு அவசியமே இல்லை நவாப், நான் இங்கேயேதான் இருக்கிறேன். தங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. தங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? தற்போது நாட்டின் நிலைமை எவ்வாறு உள்ளது? வெள்ளை பரங்கியர்களின் அடாவடித்தனமும் அட்டூழியமும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதற்கு முடிவு கட்ட வேண்டும். கல்லிலும் முள்ளிலும் வெயிலிலும் மழையிலும் வியர்வை சொட்ட சொட்ட உழைப்பவர்கள் நம் மக்கள். ஆனால் ஊதியமோ அவர்களுக்கு. காடு திருத்தி மேடு வெட்டி கழனியாக்கியது நாம். ஆனால் கட்டளையிடுவது அவன். ஏரி கட்டி குளம் வெட்டி வெள்ளை பரங்கியர்களின் அடாவடித்தனமும் அட்டூழியமும் நாளுக்கு நாள் அதிகரித்துக்
ஆனால் ஊதியமோ அவர்களுக்கு காடு திருத்தி மேடு வெட்டி கழனியாக்கியதுலாம். ஆனால் கட்டளையிடுவது அவன். ஏரி கட்டி குளம் வெட்டி வரப்பு வெட்டி வாய்க்கால் போடுவதுலாம். ஆனால் வரி வசூலிப்பதோ பரங்கியர்கள். வரி கட்ட மறுத்ததால் வஞ்சகத்தால் என் கணவரை கொன்றார்கள். அவர்களை பழி தீர்க்க வேண்டும். தாய் மண்ணை மீட்க வேண்டும். அதற்கு தங்களுடைய ஆயுதப்படையின் உதவி எனக்கு தேவை. ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் எதிரிதான். நீங்கள் போராடுவது உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் தான். 500 துப்பாக்கிகள், 12 பீரங்கிகள், 5000 படை வீரர்கள் இப்போதே உங்களுடன் அனுப்பி வைக்கிறேன். என் மகன் திப்பு சுல்தான் தலைமையேற்று வருவான். மிக்க நன்றி. தங்களுடைய உதவியை சிவகங்கை சீமை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கும்.